வெல்கம் டு சிஸ்டர்ஸ் பாட்னி. இன்னைக்கு டாபிக் பிளான்ட் எவாலுவேஷன். அதாவது இந்த உலகத்துல பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எங்க இருந்து வந்திருக்கும், அதே எப்படி இந்த உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு, இதெல்லாம் சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல எப்படி சொல்றாங்கிறத இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா இந்த உலகம் 3 பங்கு தண்ணீராலையும் 1 பங்கு நிலத்தாலையும் தான் ஆனது நமக்கு தெரியும். அப்படி இருக்க உயிர்கள் இதுல எங்க தோன்றி இருக்கும் அப்படிங்கிறது இன்னுமே ஆராய்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்குன்னு நிறைய தியரிஸும் இருக்கு. ஓகே, இதுல பிளான்ஸ் எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? உயிர்களில் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல தோன்றுனது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். இதுல மைக்ரோ ஆர்கானிசம்ல ஒரு குரூப் தான் பாக்டீரியா. இந்த பாக்டீரியால இருந்து தான் பிளான்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி ஃபார்ம் ஆச்சு. அதாவது இந்த பாக்டீரியாவோட அட்வான்ஸ் ஃபார்ம்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று வந்துச்சு. அதாவது ஒரு நியூ ஆர்கன் அதுக்குள்ள இருந்தது. அந்த ஆர்கன் பேரு குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நிறமிகள், அதாவது பிக்மெண்ட்ஸ் கிரீன் கலர்ல இருக்கு. இந்த பிக்மெண்ட் காரணமா இந்த பாக்டீரியா தனக்கு தேவையான ஃபுட்டை தானா சிந்தசிஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ பாக்டீரியால ஃபார்ம் ஆன குளோரோபிளாஸ்ட் காரணமா இதை ஒரு நியூ ஸ்பீசிஸா சொன்னாங்க. அதுதான் சைனோபாக்டீரியா. இந்த சைனோபாக்டீரியா வாட்டர்ல, லேண்ட்ல இப்படி உள்ள பிளேசஸ்ல இருக்கும். இந்த சைனோபாக்டீரியால இருந்து ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் ஆர் கேட்டகரி ஆல்கே. இந்த சைனோபாக்டீரியா தான் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் நிறைய ஸ்பீசிஸ்லாம் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். பிளான்ட்ஸோட எவாலுவேஷன் கூட இந்த ஆல்கேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்துல பிளான்ட் லிஸ்ட்ல சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் சைனோபாக்டீரியா. இதை பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை ப்ளூ கிரீன் ஆல்கேனும் சொல்லுவாங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஃபார்ம் ஆன இடம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். அங்கே தான் இது முதல்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்து ஃபுல்லாக அந்த பிளேஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வளர்ந்துட்டு இருக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக ஒரு சரியான வடிவத்தில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் உருவான ஆல்கே ஸ்பீசிஸில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இந்த மாதிரி எந்த விதமான பிரிவும், அதாவது பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதோட அட்வான்ஸ் ஃபார்மில் தான் ஆல்கேல சில கேரக்டர்ஸ் அப்கிரேட் ஆகி சில நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஆல்கே எந்த இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு, அப்புறம் அதுல இருக்க கலர்ஸை காரணமா வச்சு நியூ கேட்டகரிலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஆல்கேவோட அட்வான்ஸ் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்ல இருந்து நியூ கேட்டகரி, அதாவது பிரயோஃபைட்ஸும் ஃபார்ம் ஆச்சு. இட் மீன்ஸ் ஆல்கேயோட அட்வான்ஸ் டைப் ஆஃப் ஸ்பீசிஸும் பிரயோஃபைட்ஸோட பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஸ்பீசிஸும் ரொம்பவே ஒத்து போய் சேமா இருக்கும். பொதுவாக ஆல்கே வாட்டரில் தான் எவால்வேட் ஆச்சு. ஸோ ஆல்கேயோட அட்வான்ஸ் டைப் எல்லாமே மெரைன் வாட்டரில் தான் வளரக்கூடியதாக இருந்திருக்கு. இதில் வளரக்கூடிய ஆல்கேலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு வடிவம் கூட உண்டு. அதாவது சிங்கிள் லீஃப் மாதிரியோ இல்லை ஸ்டெம் மாதிரியோ இருக்கும். தென் தண்ணியில் மட்டும் வளரக்கூடியதாக இருந்தாலும் இந்த ஆல்கேல ஒரு ரூட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு. பட் இது ரூட்டு கிடையாது. அதை அதோட நேம் ஹோல்டு ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது தண்ணியிலையோ இல்லை எதையாவது ஒன்றை ஒட்டி பிடிச்சிக்கிட்டு வளர்றதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஹோல்டு ஃபாஸ்ட்டு. இந்த அமைப்பு தண்ணியில் இருக்க ஆல்கேக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆல்கே வேறு இடத்துக்கு போக ரெடி ஆகிடுச்சுன்னு. அதாவது பிளான்ட் எவாலுவேஷனில் ஆல்கே தான் ஃபஸ்ட்டு வந்தது. அந்த ஆல்கே தண்ணியிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது இதில் உருவான ஒரு நியூ பார்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் குரூப்பு பிரயோஃபைட்ஸு. இது ஆல்கேலாம் தண்ணியிலிருந்து லேண்டுக்கு வர்ற ஸ்டேஜஸ். அதாவது ஆல்கேயோட முடிவும் பிரயோஃபைட்ஸோட தொடக்கமும். இங்கே தண்ணியில இருந்து பிளான்ட்ஸ் தரைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது. வந்ததும் இது முழுக்க தரையிலேயே வளர்ற அளவுக்கு வரல. ஸோ இதோட லைஃப்ல பாதி பகுதி தரையிலையும் மீதி வாழ்க்கைய தண்ணிலையும் தான் இருந்திருக்கு. இதனால தான் பிரயோஃபைட்ஸை ஆம்பிஃபியான் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அனிமல்ஸ்ல ஆம்பிஃபியான்னு சொன்னா தவளையை சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் தன்னோட லைஃபை பாதி தண்ணிலையும் மீதிய தரையிலையும் வாழும். அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல பிரயோஃபைட்ஸை சொல்லுவாங்க.
இந்த பிரயோஃபைட்ஸு தரையில ரொம்ப ஈரப்பதமான பகுதிகளில் தான் வளரும். அதுவும் ஏதாவது பாறைகளை ஒட்டி சுவர்கள்ல கற்கள் மேலன்னு ஈரப்பதம் அதிகமா இருக்க இடத்துல ஒட்டி பிடிச்சு வளரும். இது தரையில வளர ஆரம்பத்துல ஹோல்டு ஃபாஸ்ட் வந்து ஹெல்ப்பா இருந்துச்சு. போக போக பிரயோஃபைட்ஸ்ல நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகி தரைக்கு ஏத்த மாதிரி வளர்றதுக்காக ரூட் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுச்சு. அதை ரைசாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரூட் கிடையாது, ரூட் மாதிரி இருக்க இன்னொரு ஸ்ட்ரக்சர். இது தண்ணியை லைட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. தென் இது பிளான்ட்ஸை லேண்டில் அட்டாச் பண்ணி வளர்றதுக்கு யூஸ் ஆகுது. நார்மலாக பிளான்ட்ஸ் ரூட்டில் வாஸ்குலர் பண்டில், சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் இருக்கும். பட் ரைசாய்ட்ஸில் அதெல்லாம் இருக்காது. ரைசாய்ட்ஸில் லைட்டாக வாஸ்குலருக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஃபார்ம் ஆக ரெடியாக இருந்துச்சு. வாஸ்குலர் பண்டில் ஃபார்ம் ஆகலை, பட் வாஸ்குலர் பண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான லைட்டான எவாலுவேஷன் இங்கே தான் தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரயோஃபைட்ஸில் லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. இதுக்குன்னு சில நியூ ஃபார்மேஷன்லாம் வந்துச்சு. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம்லாம் தனியாக ஃபார்ம் ஆச்சு. அதில் இருந்து தான் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும். அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே மதர் பிளான்ட்டை ஒட்டியோ இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே தான் பிரயோஃபைட்ஸ் குரூப்பு வளர்ந்து வந்துட்டு இருக்கும். பிரயோஃபைட்ஸு தரையில் படர்ந்து வளரக்கூடியதாக எரெக்டான பிளேசஸில் வளர்கிற மாதிரி தான் இருக்கும். பிரயோஃபைட்ஸையும் ஆல்கேயும் வந்து தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவாக ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இது மாதிரி சொல்லிக்க முடியாமல் ஒரு பெரிய ஒரு லீஃப் மாதிரி ஒரு சின்ன உருவம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சொல்லிக்கிற உருவமோ வடிவமெல்லாம் இருக்காது. அப்படி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து தாலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்கேயும் பிரயோஃபைட்ஸுமே தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பிரயோஃபைட்ஸில் போக போக அட்வான்ஸ் டைப்பில் நியூ கேட்டகரிஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ பிரயோஃபைட்ஸோட அட்வான்ஸ் பிளான் குரூப்பை வந்து டெய்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரயோஃபைட்ஸோட முடிவும் டெய்டோஃபைட்ஸோட தொடக்கமும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பிரயோஃபைட்ஸோட அட்வான்ஸ் ஸ்பீசிஸும் டெய்டோஃபைட்டோட ப்ரிமிட்டிவ் ஸ்பீசிஸும் சேமாக இருக்கும். அதாவது அதில் இருக்க கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போகும். தென் நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்ஸில் இந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் லேண்டுக்கு வந்துருச்சு. இங்கே இந்த பிளான்ட்ஸு முழு நேரமும் லேண்ட்லையும் இருக்க முடியாது, ஃபுல்லாக தண்ணிலையும் இருக்க முடியாது. இப்போது இது வாழ்கிறதுக்கு நியூட்ரிஷன் வேணும். ஸோ அதை எங்கேருந்து எடுத்துக்க முடியும்? லேண்டில் இருந்து தான். ஸோ அதை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு ஃபுட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஆர்கன் வேணும். ஓகேவா? அவன் தான் வாஸ்குலர் சிஸ்டம். பிளான்ட்ஸில் முதலாக வாஸ்குலர் சிஸ்டம் எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அது இந்த டெய்டோஃபைட்ஸில் தான். வாஸ்குலர் சிஸ்டம் வந்தோடனே அதோட சைலம், ஃப்ளோயம் செல்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு. அதோட ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம் தான் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ டெரிடோஃபைட்டை வாஸ்குலர் கிரிப்டோகேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் எவால்யூஷனில் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன். ஆல்கே, பிரயோஃபைட்ஸு அண்ட் டெரிடோஃபைட்ஸ் வரைக்குமே பிளான்ட்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா அது தரை இல்லை தண்ணி சதன்னு இருக்க இடத்துக்கு தான் போயாகணும். அதாவது பிளான்ட்ஸு தன்னோட பிளான்ட் டிஷ்யூவை கீழே விழுந்து அதில் இருந்து ஒரு புரோத்தாலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை மேல் ஆர்கன், ஃபீமேல் ஆர்கன் அப்படின்னு நியூ பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து தான் வளர ஆரம்பிச்சுது. இட் மீன்ஸ் பிளான்ட்ல இருந்தே ஒரு செப்பரேட் பார்ட் வந்து கீழே விழுந்து அதை வந்து புரோத்தாலஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த புரோத்தாலஸ்ல இருந்து திரும்பி ஒரு நியூ ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகி அப்படியே சைக்கிள் தொடர்ந்து அந்த பிளான்ட் திரும்ப வளர்ந்து அதுலேருந்து ஒரு புரோத்தாலஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அது ஃபார்ம் ஆகுற மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. டெரிடோஃபைட் வரைக்குமே இது இப்படி தான் கண்டினியூ ஆயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் பிளான்ட்ஸு தண்ணியில இருந்து தரைக்கு சக்ஸஸாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் தரையில இருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு தன்னோட இனத்தை பெருக்கணும். இதான் பிளான்ட்ஸோட மெயின் கோலா இருந்திருக்கு. அதுக்காக பிளான்ட்ஸு தன்னை தயார் செஞ்சுக்கிட்டு ஒரு நியூ கேரக்டர்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. அதோட விளைவா ஒரு நியூ கேட்டகரியே ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுதான் ஜிம்னோஸ்பெர்ம். இது வரைக்கும் பிளான்ட்ஸு தன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறத தனக்கு பக்கத்தில் வச்சுட்டே வளர வச்சு அதுக்கு
தேவையானதெல்லாம் கொடுத்து அதை பெருக்கிக்கிட்டே வந்துச்சு. பட் இந்த குரூப்பில் அதெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எம்ப்ரியோவை அந்த பிளான்ட்டு தனக்குள்ளே வச்சு வளர்த்து அதை தரையில் விட்டு வளர வைக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அந்த டெவலப்டு எம்ப்ரியோவை சீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ரியோனா கரு, அது சீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸில் சீடு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்போமில் ஃபர்ஸ்ட்டு டெவலப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்னோஸ்போமில் சீடு கூடவே ஒரு ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஃப்ளவர் கிடையாது, ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சர், அதை கோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீடடு பிளான்ட்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறது ஜிம்னோஸ்போம் தான். ஸோ ஃப்ளவர் ஃபார்மேஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஜிம்னோஸ்போமில் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜிம்னோஸ்போம் பிளான்ட் சாதாரணமாக லேண்டில் வளரும். டெம்பரேச்சரை அடாப்ட் பண்ணி வளர்கிற கெப்பாசிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணி டெசர்ட் ரீஜனில் வளர்கிற அளவுக்கு அது அப்கிரேட் ஆகியிருக்கு. அதாவது தண்ணி குறைவாக இருக்க இடத்துல கூட அது நல்லா செழிப்பாக வளர்கிற அளவுக்கு அப்கிரேட் ஆகியிருக்கு. இதோட காரணமாக இந்த பிளான்ஸோட லீஃப் எல்லாம் நீடில் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ வாட்டர் அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை அது உருவாக்கியிருக்கு. ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ஸோட சீடு வெளியில தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சீட்ஸுக்கு ப்ராப்ளம் ஆகாமல் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பாதுகாக்க இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக போக ஆரம்பிச்சிருது. அதுதான் நெக்ஸ்ட் கேட்டகரியாக ஃபார்ம் ஆக மாறிச்சு. அதாவது ஜிம்னோஸ்போம் பிளான்ஸோட சீடு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீடை வந்து காத்தடிக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூச்சிகள்னாலையோ அது சேதமாகிறதுனால அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகாமல் அது ஒரு ட்ராபேக்காக அந்த பிளான்ஸில் இருந்துட்டு இருந்தது. ஸோ இதை சரி பண்ணுற விதமாக பிளான்ஸு தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே போய் ஒரு நியூ கேட்டகரியை ஃபார்ம் பண்ணிருச்சு. அந்த கேட்டகரியில் இதோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகுற மாதிரி அப்டேட் பண்ணி ரெடியாக இருந்தது. அந்த கேட்டகரி தான் ஆஞ்சியோஸ்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட் கேட்டகரி. ஏன்னா இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க மரம், செடி, கொடிகள் எல்லா விதமான லேண்ட்லேயும் வளரக்கூடிய காய் காய்க்கிற மரம், பூ பூக்கிற மரம் எல்லாமே ஆஞ்சியோஸ்போமை சேர்ந்தது தான். ஸோ ஜென்ரலாக ஆஞ்சியோஸ்போமில் இருக்க பிளான்ஸ் வந்து எல்லா விதமான கிளைமேட்டு, சாயிலையும் அடாப்ட் பண்ணி வளரும். வெல் டெவலப்டு லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம்லாம் இதில் இருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஈஸியாக வளர வைக்கிறதுக்கு, அதாவது தரையில் விழுந்த உடனே வளர வைக்கிறதுக்கும் அதோட சீடை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வைக்கிறதுக்கும் ஃப்ளவர் ஃபார்மேஷனையும் ஃப்ரூட் ஃபார்மேஷனையும் இது உண்டாக்கி இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற சீடெல்லாம் வந்து ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டு. அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்டாலும் சரி, இல்லை விலங்குகள் மூலமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால ஃப்ரூட்டு டீக்கெட் ஆகிட்டு அந்த சீடு வந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு, அதாவது பிளான்ட்டை விட்டு, மதர் பிளான்ட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த சீடு அங்கே முளைச்சி அதோட ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணிருச்சு. அதுலேருந்து இன்னொரு ஃப்ரூட் வரும், அதுக்குள்ளேருந்து சீடு வரும். அது அப்படியே ரிப்பீட்டடாக அகைன் போய் இந்த உலகம் முழுவதும் பிளான்ட்ஸில் தன்னோட ஆதிக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போது இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் வாட்டர் வந்து அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அதோட தேவைக்கேற்ற மாதிரி அது நிலத்துலேருந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு நல்ல டெவலப்டு ரூட்டு, அதை சேர்த்து வைக்கிறதுக்கான லீஃபு, ஸ்டெம்மு எல்லாமே வளர்ந்ததால் கொஞ்சமான தண்ணி இருந்தாவே போதும். அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பட் ஆஞ்சியோஸ்போமில் முழுக்க பிளான்ட்டு வாட்டர்லேயே வளரக்கூடிய பிளான்ட்ஸும் இருக்குது. இருந்தாலும் அதிகமான பிளான்ட்ஸ் வந்து லேண்டில் தான் வளருது. இப்படி தான் பிளான்ட்டு படிப்படியாக தண்ணியிலேருந்து லேண்டுக்கு சக்ஸஸாக அடாப்ட் ஆகி வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா இடங்கள்லையும் பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட் டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தென் சைனிங் ஆஃப் பிரின்ஸா.